போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MEG-TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் 5ஆம் தேதியின் முக்கிய குறிப்புகளை காண்போம். கனடாவில் ஹிந்து கோயிலுக்குள் அத்துமீறி நுழைந்து பக்தர்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். கனடாவின் பிராம்ப்டன் நகரில் ஹிந்து சபா கோயில் உள்ளது. இங்கு காலிஸ்தான் கொடிகளுடன் அத்துமீறி நுழைந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோயிலில் இருந்த பக்தர்களை தடிகளால் தாக்கினர். கனடா இந்தியா இடையே உறவு சீர்குலைந்துள்ள நிலையில் முதல் முறையாக கனடா நிகழ்வு குறித்து பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் இந்திய வம்சாவளியினரான கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டி மன்னார்குடி அருகே அவரது பூர்வீக கிராமமான துலசேந்திரபுரத்தில் உள்ள அவரது குடும்பத்தினர் குலதெய்வ கோயிலான தர்மசாஸ்தா கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். உத்தரகண்ட் மாநிலம் அல்மோரா மாவட்டத்தில் தனியார் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தீபாவளி பண்டிகை முடிந்து பணிக்கு திரும்புவதாக பேருந்தில் அதிக பயணிகள் ஏறியதால் ஏற்பட்ட சுமையே விபத்துக்கு காரணம் என அந்த மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு உத்தரகாண்ட் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி இரங்கல் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 4 லட்சம் நிவாரணமும் தருவதாக அறிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி தொடர்பான சில குறிப்புகள். இந்திய அணி முதலாக இங்கிலாந்துக்கு 1932ஆம் ஆண்டு விளையாடச் சென்றது. அதன் பின்னர் 1933ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் டெஸ்ட் ஆட்டங்கள் நடைபெற தொடங்கின. இந்த 91 ஆண்டுகளில் நமது நாட்டில் விளையாடிய 3 டெஸ்ட் ஆட்டங்கள் கொண்ட தொடரில் 3-0 என முழுமையாக தோல்வியுற்றது இதுவே முதல் முறை. 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற 18 டெஸ்ட் தொடர்களில் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி மீது வெற்றி பெற்று உலக அளவில் யாரும் இது போன்ற சாதனையை படைக்கவில்லை என்ற பெருமையுடன் இந்திய அணி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பலம் குறைந்ததாக கருதப்பட்ட நியூசிலாந்திடம் சொந்த மண்ணிலேயே படுதோல்வியை கண்டுள்ளது இந்திய அணி என்பது அதுவும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு லடாக் எல்லையில் படை விலக்கல் தொடர்பாக இந்தியாவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தம் சுமூகமாக அமலாக்கப்பட்டு வருகிறது என்று சீனா தெரிவித்துள்ளது. எனினும் தெப்சாங் மற்றும் தெம்சோக் பகுதிகளில் ரோந்து பணிகளை மீண்டும் இந்தியா தொடங்கியது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க சீனா மறுத்துவிட்டது. பருவநிலை மாற்றம் காரணமாக மெட்ராஸ் ஐ எனப்படும் கண் தொற்று நோய் பாதிப்பு தற்போது பரவி வருகிறது. குறிப்பாக குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அதிக அளவில் அந்த பிரச்சனை ஏற்படுவதாக மருத்துவத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விழியையும் இமையையும் இணைக்கும் ஜவ்வு படலத்தில் ஏற்படும் தீநுண்மி தொற்றுதான் மெட்ராஸ் ஐ என கூறப்படுகிறது. அந்த வகையான பாதிப்புகள் காற்று மூலமாகவும் மாசு வாயிலாகவும் பரவக்கூடும். அது மட்டுமின்றி மெட்ராஸ் ஐ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்திய பொருள்களை உபயோகித்தாலும் மற்றவர்களுக்கு அந்த தொற்றுநோய் பரவும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஆராயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டங்களில் தங்களுக்கு முட்டுக்கட்டை இடப்படுவதால் அந்த குழுவில் இருந்து தாங்கள் விலகும் நிலை ஏற்படும் என்று மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்க உள்ள கடிதத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் மீதான அதிர்ச்சி காரணமாக இந்த முடிவுக்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் முஸ்லிம்களின் தொண்டு பணிகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் வக்பு சொத்துக்களை மாநிலங்களில் வக்பு வாரியங்கள் நிர்வகிக்கின்றன. இந்த நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆராய்ந்து வருகிறது. வக்பு சட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட திருத்தங்களை மேற்கொள்ள மசோதாவில் முன்மொழியப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தெரிவித்துள்ள நிலையில் மசோதாவில் 44 திருத்தங்கள் மட்டுமே முன்மொழியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தியின் போது எனது வீட்டுக்கு பிரதமர் மோடி வந்ததில் எந்த தவறும் இல்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். சந்திரசூட்டின் வீட்டுக்கு பிரதமர் மோடி சென்றதன் மூலம் நீதி மற்றும் நிர்வாக துறைகளுக்கு இடையே அரசமைப்பு சட்ட ரீதியாக உள்ள எல்லைகளில் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தன. அத்துடன் சில முக்கிய வழக்குகளின் விசாரணையில் ஏற்படும் தாமதம், குறிப்பிட்ட பிரச்சனைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரிப்பது ஆகியவற்றையும் சந்திரசூட்டின் வீட்டுக்கு பிரதமர் மோடி சென்றதையும் தொடர்புபடுத்தி எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. உச்ச நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியான TY சந்திரசூட்
நவம்பர் 10ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானில் ரன்தம்பூர் புலிகள் காப்பகம் உள்ளது. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பயிர் கழிவுகள் எரிப்பால் தேசிய தலைநகர் தில்லியில் காற்று மாசு அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது. மாற்று நில முறைகேடு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு லோக் ஆயுக்தா நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையின் MiG-29 போர் விமானம் தொழில்நுட்ப கோளாறால் வயலில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானது. கடந்த மாதம் ராஜஸ்தானின் பர்மாரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்திய விமானப்படையின் மற்றொரு MiG-29 போர் விமானம் விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. சுமார் 98% 2000 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு திரும்பிவிட்டன என்று ரிசர்வ் பேங்க் தெரிவித்துள்ளது. சுமார் 2% அதாவது ரூபாய் 6970 கோடி மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இன்னும் திரும்பவில்லை என்றும் ரிசர்வ் வங்கி RBI தெரிவித்துள்ளது. கடந்த 2016 நவம்பர் மாதம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட மத்திய அரசு அப்போது புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பின்னர் 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக கடந்த 2023 மே மாதம் RBI அறிவித்தது. இந்த நோட்டுகளை வங்கிகளில் திரும்ப செலுத்த கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி வரை வாய்ப்பு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உலக புகழ்பெற்ற புஷ்கர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவையின் முதலாவது தலைவராக ஆளும் தேசிய மாநாட்டு கட்சியின் மூத்த தலைவரும் 7 முறை MLAவுமான அப்துல் ரஹீம் ராதர் தேர்வு செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து மத்திய அரசால் கடந்த 2019ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட பிறகு அந்த பிராந்தியம் ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு கடந்த செப்டம்பர், அக்டோபரில் நடைபெற்ற முதல் பேரவை தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. தேசிய மாநாட்டு கட்சி சார்பில் அக்கட்சியின் செயல் தலைவர் உமர் அப்துல்லா முதல்வராக பொறுப்பேற்றார். 2018ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கடைசி அமர்வுடன் 6 ஆண்டுகளுக்கும் மேலான இடைவெளிக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் பேரவையின் முதல் அமர்வு தற்போது தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்டர் ரித்திமான் சஹா ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது IPL கிரிக்கெட் போட்டியின் 18வது சீசனுக்கான வீரர்கள் ஏலம் நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்துவதையும் அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பதையும் நோக்கமாக கொண்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் மக்களுடன் குடியரசுத் தலைவர் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் சார்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பொது விமான போக்குவரத்து துறையில் சாதனை புரிந்த மகளிர் குழுக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது அவர் பேசியதாவது: பொது விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் மகளிர் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைகளில் 15% மகளிர் பங்களித்து வருகின்றனர். மேலும் 11% மகளிர் வான்வெளி கட்டுப்பாட்டுக்கான விமான நடவடிக்கை அதிகாரிகளாக பணியாற்றுகின்றனர். விண்வெளி பொறியாளர்களில் 9% பேர் மகளிராக உள்ளனர். விமான பைலட் பயிற்சி பெற்று உரிமம் பெற்றவர்களில் குறிப்பாக வர்த்தக விமான இயக்க உரிமங்களை பெற்ற விமானங்களில் கடந்த ஆண்டு 18% பேர் மகளிர் என தெரிவித்தார். F1 கார் பந்தயத்தின் 21வது ரேஸான பிரேசிலியன் கிராண்ட் பிரீயில் நெதர்லாந்து வீரரும் ரெட்புல் டிரைவருமான மேக்ஸ் வெர்ஸ்டாப்பென் வெற்றி பெற்றார். கிழக்கு ஐரோப்பாவை சேர்ந்த மால்டோவாவில் நடைபெற்ற இறுதிக்கட்ட அதிபர் தேர்தலில் மேற்கத்திய ஆதரவாளரான தற்போதைய அதிபர் மாயா சந்து வெற்றி பெற்றார். தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவி உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கோவை மாவட்டத்தில் உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி பில்லூர் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே பவானி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டம் பாம்போரில் அறுவடை செய்யப்பட்ட குங்குமப்பூ தரமிக்கது ஆகும். இந்த தரமிக்க காஷ்மீர் குங்குமப்பூ மொத்த சந்தையில் கிலோ ரூபாய் 3.6 லட்சம் வரை விற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அரசு நிகழ்வுகளில் பங்கேற்கும் போது தமிழக முதல்வர், துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் அணிய வேண்டிய உடை தொடர்பாக ஆடை கட்டுப்பாடு விதிகளை வகுக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் புதிதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஏற்கனவே
துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கட்சி சின்னம் பொறித்த டி ஷர்ட் அணிவதை எதிர்த்தும் கலாச்சார ரீதியிலான உடை அணிய வலியுறுத்தியும் தொடர்ந்துள்ள வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.